ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நான் உனக்காக அனுப்பிய இந்த மங்களகரமான மஞ்சளை தொட்டுட்டதான மஞ்சள் நாளே சுப நிகழ்ச்சி நடக்கப் போவதற்கான அடையாளம் தானே. அதனால தான் இதை உன் கண்களில் காட்டினேன். உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயமாக சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. நீ எதை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தியோ, எல்லாமே எதிர்மறையாகவே நடக்குதேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியோ, அதையே சரி செஞ்சு உனக்கு சாதகமாக நல்ல முறையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் மஞ்சளோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். இன்னும் 1-2 நாட்களுக்குள்ளாக மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்ததெல்லாம் சிறப்பாக நடந்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைய போகிறாய். தேவையில்லாமல் கண்டதையும் இனிமேல் நீ கற்பனை செஞ்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதையாவது ஒரு விஷயத்தை நீ எதிர்மாறாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா உனக்கு நீயே எதிரியாக மாறி விடுவாய். ஏன்னா எதிரி கூட செய்யாத விஷயத்தை உன் மனசு உனக்கு ஞாபகப்படுத்தும், செய்ய வைக்கும். மனசு எப்போதும் உன்னை ஆட்டி படைக்க நினைச்சாலும் அதன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ போயிடாத. எல்லாரிடமும் அன்போடும் பரிவோடும் அக்கறையோடும் ஆறுதலான வார்த்தைகளை பேசி பழகக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தர்றேன். உனக்கு எது வேணுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்து. தேவையில்லாத விஷயங்களை பற்றி நாள் முழுக்க யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. உன் மனசுக்குள்ளே நீ உனக்குள்ளேயே பேசுகிறதா இருந்தாலும் கூட நல்லது நடக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசு. நீ எந்த அளவுக்கு நேர்மறையாக யோசிக்கிறாயோ, சிந்திக்கிறாயோ, உன் மனசுக்குள்ளேயே பேசுகிறாயோ, அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றல் உன் கூட இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம். ஏன்னா என்னை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாக நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். இப்போது இருக்கும் உன் நிலைமை மாறி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை விட்டு எது போனாலும் அதை அப்படியே விட்டுடு. போகிறதை இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினச்சினா அது நாளைக்கு உனக்கு தான் கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்கும். உனக்கானது எதுவோ, எது உனக்கு சரியோ, எது பாதுகாப்பானதோ அதை நானே கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். நிச்சயமாக உன்னை சிறப்பாக சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்காக தான் இந்த நல்ல சுப நிகழ்ச்சியை உன் வீட்டில் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதை நினச்சி பயந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தியோ, கூடிய சீக்கிரம் அது ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. உன் மனசு போலவே உனக்கான வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக அமைச்சு கொடுத்துட்றேன். எல்லா நாளும் இனிமே நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். உனக்கான மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்து உன்னை மன நிறைவோடும் நிம்மதியோடும் வாழ வைக்க நான் வந்துட்டேன். நீ யாரையும் துரத்திக்கிட்டு போக வேணாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நிதானத்தை இழக்க வேண்டாம் என் செல்லமே. உணர்ச்சி வசப்படுறதால இங்கே எதுவுமே மாறாது. உன்னுடைய அமைதிதான் மிகப்பெரிய ஆயுதம். பொறுமைங்கிற அந்த பொக்கிஷத்தின் மூலமாக இந்த உலகத்தையே கூட உன்னால் விலக்கி வாங்க முடியும். அமைதியாக பொறுமையாக இரு. உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம். நீ போகும் வழியில் எல்லாம் நானே உனக்கு பக்கத்துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு முன்பாக நான் இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் மன பாரங்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய விடாமுயற்சி உன் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றிகளை கொண்டு வந்து தரப்போகுது. நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ மனசு சந்தோஷமாக இருந்தால் எல்லாத்துக்கிட்டே சிரித்து சிரித்து மகிழ்ச்சியாக பேசுகிற. மனசில் கவலை இருந்தது, வருத்தம் இருந்தது, கோபம் இருந்ததுன்னா எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற. முதல்ல இந்த மனநிலையை மாற்றிக்கோ என் செல்லமே. நீ சந்தோஷமாக இருக்கியோ, கவலையில் இருக்கியோ, கோபத்தில் இருக்கியோ, எதிரில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ பேசுகிற வார்த்தைகள் தான் அவங்க மனசை தாண்டி மூளையை வரைக்கும் தொடும் விஷயமாக இருக்குது. நீ நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக பேசுகிறதும், கோபத்தில் இருக்கும்போது எரிச்சல் பட்டு பேசுகிறதும் அவங்க மனசு இல்லை, அவங்க வாழ்க்கையிலேயே பெரிய காயத்தை உண்டு பண்ணிடுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ எந்த மனநிலையோடு இருந்தாலும்
எல்லார்கிட்டையும் அமைதியாக பொறுமையாக பேசு. இந்த சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க தானே போகிறேன். உன் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கும் நானே உனக்கான ராஜ வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறேன். கூடிய சீக்கிரம் உன் கனவுகள் அனைத்தும் நனவாக போகுது. உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிஞ்சு நீ சந்தோஷமாக வாழும் காலம் வந்துருச்சு. என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு இனிமேல் நீ வருத்தப்பட தேவையில்லை. இத்தனை நாள் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் இப்போ மாறிடும். நிரந்தர வருமானம் உனக்கு கிடைச்சி உன் குடும்பத்தை நீ மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமாகவும் வாழும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். நீ செய்கிற தொழிலில் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும். உன் கடன் சுமையையும் கஷ்டத்தையும் குறைச்சி உனக்கு ராஜ யோகத்தை கொடுப்பேனேன்னு செல்லமே. இப்போது இந்த மஞ்சளை தொட்டதின் மூலமாக மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையுடன் இருந்தீனா உன் வாழ்க்கைக்கே நான் ஒரு புது தொடக்கத்தை கொடுத்துருவேன். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய பொறுமை இனிமே வீண் போகாது. உன்னுடைய பலவீனங்களை எல்லாம் பலமாக மாற்றிக்கோ. உணர்ச்சி வசப்படாதே. கோபத்தை கட்டுப்படுத்து. எதிர்மறை சிந்தனைகள் அனைத்தையும் தூக்கி போட்டுட்டு நேர்மறையான நல்ல விஷயங்களை உனக்குள்ள நினைக்க பாரு. உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்தாலே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய போராட்டத்துக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். அடுத்தடுத்து நான் உன் வாழ்க்கையில் புது புது வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையை ஜொலிக்க வைக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான சிறப்பான எதிர்காலம் உருவாயிட்டிருக்கு. நீ பார்க்க முடியாத விஷயங்களை, நீ உன்னால் செய்ய முடியாத விஷயங்களை இந்த சாயப்பா உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். இப்போது இருக்கும் நிலைமை நிரந்தரமானது கிடையாது என் தங்கமே. கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கையில் திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணுவேன். உனக்கான சரியான பாதையை காட்டி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. நான் உன் கூட இருக்கும்போது, உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருக்கும்போது என்னை மீறி உன்னை எந்த தீங்கும் நெருங்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னையும் உன் குடும்பத்தையும் துணை நின்று பாதுகாக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை தானே. அதனால் மனசில் கவலையோ குழப்பமோ பயமோ உனக்கு வேண்டாம். என் அன்பு குழந்தையான உன்னை நான் தனியாக தவிக்க விட மாட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. எந்த விஷயம் எப்போ நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கணும் அதன்படி அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன். மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்குங்க, மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நீ குறைபட்டு கொண்டே வாழ வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. அத்தனை செல்வங்களையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேரும். உனக்கு தேவையான பண உதவியை நான் செஞ்சு உன் குடும்பத்தை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் எதிர்காலம் இனி சிறப்பாக இருக்க போவது உறுதி. நீ போகும் பாதையிலேயே நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றமாக வாழும்படி செய்கிறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எப்போதும் பொறுமையாக இரு. அமைதியாக இருந்தாலே அனைத்தும் நல்ல விதத்தில் மாறும். உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்து உடல் நலனிலும் சீராக்கி முன்னேற்றத்தை உருவாக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. ஏன்னா நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதமாக இருக்கு. உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து நீ கேட்டதையெல்லாம் நான் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். உனக்காக ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஒட்டியும் ஒட்டாமலும் செய்ய பழகு. முழு கவனமும் அதில் இருக்கணும். ஆனால் அதிலே முழுசாக மூழ்கி போயிடக்கூடாது. எந்த பொறுப்பாக இருந்தாலும், உன்னுடைய கடமைகளாக எந்த வேலையாக இருந்தாலும் பரிபூரணமாக என்னை சரணாகதி அடைஞ்சு அந்த முழு பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். அதற்கான முழு பலனையும் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேனேன்னு செல்லமே. உனக்கு எது மிக சரியோ, எது சந்தோஷமோ அந்த சிறப்பான ஒன்றையே நான் தரப்போகிறேன்.
என் அன்பு குழந்தையான உன்னை நான் ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன்னை மிகப்பெரிய அளவில் வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உன் எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக நானே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். எல்லா உயிர்களிடமும் எப்போதும் அன்பாக இருக்க கற்றுக்கோ. அன்புக்காகவும் அனுசரணையான வார்த்தைக்காகவும் மட்டுமே இந்த பூமியில் இருக்க எல்லா உயிர்களும் ஏங்கி கிடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அன்பான வார்த்தைகளை பொறுமையாக பேசி பழகு.